பேச்சால் எழுத்தால் புரட்சியை உருவாக்கியதை தொடர்ந்து இதுவரை அதனை பின்பற்றி மக்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்தி திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று தமிழ்நாடு பெருமிதம் கொண்டுள்ளது என தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்தார். இன்றைக்கு பல்வேறு பெயர்களை இன்னைக்கு நம்முடைய சிறப்புகளை நாம் பெற்றிருக்கின்றோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களையும் அப்படியே அதே போல அதற்கடுத்து நம்முடைய முத்தமிழ் ஐயா கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்திலும் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தியிருக்கணும். இந்த நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் இந்த மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்கிற வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு திட்டங்களை இன்னும் சொல்ல போனால் அதே போல நம்முடைய பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் என்றுதான் இதே மண்ணில் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான மாத உதவித்தொகை 1000 என்கிற அந்த திட்டத்தை இங்கேதான் துவக்கி வைத்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இதுபோல பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு கட்டணமில்லாத பயணம் அரசு பேருந்துகளில் மகளிர்களுக்கு, அதேபோல அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்து கல்லூரி கல்விக்கு செல்லுகிற பொழுது உங்களை போன்ற மாணவர்களுக்கு அந்த கல்லூரி கல்வி உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தடையின்றி இன்றைக்கு புதுமை பெண் என்கிற தலைப்பிலே மகளிருக்கு அந்த பெண்களுக்கான அந்த திட்டம் இந்த ஆண்டிலிருந்து நம்முடைய மாணவர் சகோதரர்களுக்கும் இன்றைக்கு அந்த திட்டம் வழங்குகிற திட்டம். இப்படி எண்ணற்ற திட்டம். அதே போல விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்ற நேரத்திலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு மேலும் மேலும் வளர்ச்சி பெற்றுக்கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விழா என்பது இன்றைக்கு நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மண். நம்முடைய பேச்சால் எழுத்தால் இந்த தமிழ்நாட்டினுடைய சூழலையை மாற்றி காட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய வழியில் முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்களும் அதே போல அவர்கள் இருவரும் ஒரே உருவமாக பெற்றிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சிக்கு நீங்களாம் தொடர்ந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு